வேலையை இன்னைக்கு நல்லபடியாக முடிக்கிறா. ஏன்னா முடிக்கிறா, நைட்டு வேலையை நல்லபடியாக முடிக்கிறா. ஒரு மூடை சிமெண்ட்டுக்கு வந்து 10 தட்டு மண்ணும் 10 தட்டு ஜல்லியுமா. இப்போ வந்து கொத்தனார் வந்து கலக்குன்னு கலக்கி கொடுக்க போகிறாரு. நாம் அதை வந்து சிக்கு சிக்கு சிக்குன்னு நடந்து போய் அதில் வந்து நம்ம கொட்ட போகிறோம். எதில் கொட்ட போகிறோம்? செப்டிக் டேங்க் காங்கிரீட் அதில் வந்து நம்ம வந்து கொட்ட போகிறோம். இப்போ வந்து ஒரு வழியாக வந்து மண் ஜல்லி எல்லாம் போட்டாச்சு. இதை வந்து கலக்கிடலாமா? இப்போ வந்து மண்ணை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கிட்டாங்க. பரப்பி விட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். சிமெண்ட் மூடையை வந்து உடச்சி இந்த மண்ணையும் இந்த சிமெண்ட்டையும் ஒன்றா கலக்குவாங்க போல். இப்போ நாங்கள் வந்து 20 தட்டு மண்ணுக்கு 20 தட்டு ஜல்லிக்கு 2 மூடை சிமெண்ட்டு. ஒரு மூடை வந்து கொட்டியாச்சு. இப்போ வந்து 2வது மூடை. நம்ம கொத்தனாருக்கு வந்து ஆயுதம் வந்து எது கிடச்சாலும் வெட்டி எடுத்துருவார். கத்தி இல்லைன்னு சொல்லி கொத்தனார் கரண்டியை வச்சு இந்த வெட்டுதாரு பாருங்க, வெட்டி எடுத்துட்டாரு. மிக்சிங் வேலை தான் நடக்குது. அந்த மண்ணையும் அந்த சிமெண்ட்டையும் இப்படி கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஜல்லி போடுவாங்களாம். போட்டுட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி காங்கிரீட்டு போட வேண்டியது தான். இப்போ வந்து ஜல்லி தான் கொட்ட போகிறோம். இங்கே பாருங்க, நல்லா கலக்கி முடிச்சோடனே ஜல்லி சாக்கில் அள்ளி வச்சுருந்தது. திணி தள்ளிக்கம்மா, ஜல்லி கொட்டட்டும். ஜல்லி கொட்டட்டும். ஜல்லி கொட்டுனாத்தேன் கொடுத்து கிண்ட முடியும். கொட்டுறது காங்கிரீட்டுக்கு கலவுன்றது தண்ணி பிடிக்கிற ஆளை பாருங்க. ஆளும் ஜெய்ஸ். என்ன பண்ணுற? எதுக்கு சிரிக்கிற? பைப்பு பிடிச்சி என்னம்மா செய்ப்புற? தண்ணி வருதா? வந்துருச்சுமா, வந்துருச்சு. அப்படியே பிடிச்சிக்கணும். இப்போ பாரு, புளிச்சுன்னு தெரிக்க போகுது. டப்புனா அந்த அதரிச்சிருச்சு வரு. ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் கிண்டி தூக்க வேண்டியதான். ஓகே, பாய்.